அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரெசிபி வந்து சஃபோலா மசாலா ஓட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியான, ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃபனில் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளார இந்த ரெசிபி நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சு. அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 2 பெரிய ஸ்பூனில் எண்ணெய் போடுங்க. நாங்கள் வந்து கடலக்கொட்டை எண்ணெய் போட்டிருக்கோம். அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் பிங்கிஷாக வதக்கிடுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அப்புறமா தக்காளி ஒரு 5 மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 கட் பண்ணிக்கோங்க, பெருசாக கட் பண்ணி நல்லா வந்து தக்காளி வதக்கிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. அப்புறமா 2 பிஞ்ச் மிளகா பொடி போடுங்க. அப்புறமா 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க தக்காளியில். அப்புறமா மசாலா மேஜிக் மசாலாவோட பவுடர் வந்து ஒரு பேக்கெட் போட்டுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளியில் மிக்ஸ் பண்ணி பின்னாடி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வதக்குங்க. அப்புறமா தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். முதல்லையும் ஆட் பண்ணலாம், இப்பயும் ஆட் பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி மூடி போட்டுடுங்க. கொதி வந்ததும் நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை 1, ஏலக்காய் 2, லவங்கம் 2, இது வந்து பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 பிஞ்ச் பவுடர் போடுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் தண்ணி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்படி செஞ்சு நம்ம போடும்போது நம்ம ஓட்ஸ்க்கு வந்து சூப்பரான சுவை கிடைக்கும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம குருமா வந்து கொதி வந்துடுச்சு, ஊற்றிடலாம். ரொம்பவும் ஈஸியான ரெசிபி, பிள்ளைங்களோட ஃபேவரட் ரெசிபிங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், ஓட்ஸ் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது 400 கிராம் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அப்படி பத்தலைனா கூட நீங்கள் பச்சை தண்ணியாக ஆட் பண்ணி ஓட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3½ டம்ளர்லேருந்து 3 டம்ளர் போட்டிருக்கேன் 400 கிராம் ஓட்ஸ்க்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஓட்ஸ் போடுங்க. ஓட்ஸ் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கிளறிட்டே இருங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தம்மு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம் ஆயிடுச்சு பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம சஃபோலா மசாலா ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் கடைசியில் மேலே ஆப்ஷன் தான், இது கொஞ்சம் ஆட் பண்ணுங்க பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். அப்புறமா நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவும் சுவையான ரெசிபிங்க. பாருங்கள், டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு அசத்துங்க. எல்லோருக்கும் பாய். அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.